வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க ஹரிஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எஸ்பிஓ 45 டேஸ் லீவ் அதை தான் பார்க்க போறோம். ஏன்டா அகைன் லீவ் விடுறாங்க அப்படின்றதும் எனக்கும் கடுப்பாக தான் இருக்கு. என்ன ரீசன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த 45 டேஸ் லீவ் எதுக்கு ரீசன்னா, கவர்மெண்ட்னால, அதாவது ஆர்பிஐனால வந்த பிரச்சனை. ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுதான் நம்ம இந்தியன் கவர்மெண்டோட பேங்க். அவங்க கொடுத்த இஷ்யூனால தான் பிரேக் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது அவங்க லீகலா இது சர்டிபிகேட்லாம் வாங்குறது கொஞ்சம் 45 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ ஏன்டா 45 டேஸ் லீவ் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம காசா கொடுத்து தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் 6500 2000 இந்த மாதிரி தான் நம்ம காசு கொடுத்து தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ அப்படி கிடையாது. ஃப்ரீ இல்ல அக்கௌண்ட் நம்ம ஃப்ரீயா தானே ஓப்பன் பண்ண போறோம். அதனால என்ன ஆச்சுன்னா, இப்போ அவங்க ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல சில சேஞ்சஸ்லாம் நிறைய கொண்டு வர வேண்டியது, அதுக்காக 45 டேஸ் லீவ் எடுத்திருக்காங்க. அது எப்போதுல ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஜனவரி 22ல இருந்து மார்ச் 7 வரையும். இந்த 45 டேஸ் கவுண்ட்ன்றது இந்த டைம் தான், ஜனவரி 22ல இருந்து மார்ச் 7 வரையும். பட் என் கேஸ் என்னன்னா, மார்ச் 10ல தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு கேஸ் வந்துடும். யாரும் பயப்படாதீங்க. சாஃப்ட்வேர் சேஞ்சஸ்னால மட்டும் தான் அவங்க லீவ் விட்டுருக்காங்க. எஸ்பிஓல ரீசெண்டா ஒரு ஓட் பண்ற போல் மாதிரி வச்சாங்க. என்னன்னா, எஸ்பிஓ சப்போர்ட்டர்ஸ் ஒரு பக்கம், எஸ்பிஓ சப்போர்ட் பண்ணாதவங்க ஒரு பக்கம், அவங்களுக்கு ஓட் பண்ற மாதிரி ஒரு போல் வச்சிருந்தாங்க. எஸ்பிஓக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு டிக் பண்ற மாதிரி இருந்துச்சு. எஸ்பிஓ சப்போர்ட்டர்ஸ் இல்ல அப்படின்னு எனக்கு காசு குத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு போல் வச்சிருந்தாங்க. அதுக்கு இன்னொரு போல் வச்சு 2 போல்ல எது அதிகமா அவங்களுக்கு ஓட் வந்துச்சுன்னா, எஸ்பிஓ சப்போர்ட் பண்றதுல 97% ஓட் வந்திருக்கு. அதாவது 1.5 லட்சத்துக்கு மேல ஓட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் வந்து சந்தோஷமா சொல்லியிருந்தாங்க. எஸ்பிஓ நான் சப்போர்ட்டர்ஸ் இல்லாத பத்தி அது 3% தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு 800 சம்திங் 881 சம்திங் ஓட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த எஸ்பிஓ நான் சப்போர்ட்டர்ஸ்லாம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதாவது காசு நாங்க மெயில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் காசு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி. மெயில் ஐடி வந்து sbo.tvm@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு எங்களுக்கு மெயில் பண்ணீங்கன்னா எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு மெயில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா, எஸ்பிஓல பேன் கார்டும் பேங்க் புக் சரியா அப்டேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு ரீஃபண்டும் கொடுப்பேன். அதாவது நியூ ஜேர்னல்ஸ்லாம் இருப்பாங்க பத்தி, அவங்க எஸ்பிஓ நம்பிக்கை இல்லாமல் வெளியே போறேன், எனக்கு காசு மட்டும் கொடுங்க போவோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க பேசிக் எனக்கு தெரிஞ்சு அவங்க மட்டும் தான் நம்பாம இருப்பாங்க. இல்லை நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டா ஜாயின் பண்ணி இருந்தவங்க மட்டும்தான் அவங்க வெளியே போறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. அவங்க மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு எஸ்பிஓ சப்போர்ட் நான் பண்ணல அப்படின்னு ஓட் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்க இந்த பேன் கார்டு பேங்க் புக் அப்டேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு உங்க ரீஃபண்ட் கிடைக்கும். இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து உடனேயும் கிடைச்சிடாது. ரீலான்ச் ஆகும்போது மட்டும் தான் கிடைக்கும். அதாவது எஸ்பிஓ ரீலான்ச் ஆகும்போது மட்டும் தான் கிடைக்கும். அதுக்காக நான் ஒரு சஜஷன் சொல்றேன். நீங்க எஸ்பிஓ சப்போர்ட்டர்ஸ் இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்லை எஸ்பிஓல, உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, எஸ்பிஓ லான்ச் ஆக மாட்டது மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும், நீங்க கட்டின காசு கிடைக்கும். நீங்க சப்போர்ட்லாம் கூட பண்ண தேவையில்ல, சப்போர்ட் பண்ணாமல் இருக்க தேவையில்ல, வெயிட் பண்ணா போதுங்க. என்னோட சஜஷனா தான் சொல்றேன். எஸ்பிஓட வற்புறுத்தலும் கிடையாது, என்னோட வற்புறுத்தலும் கிடையாது, ஒரு சஜஷனா சொல்றேன். என்னோட வீடியோ பார்த்தவங்களும் சஜஸ்ட் பண்றேன், அவ்வளவுதான். என்ன சஜஷன்னா, நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் எஸ்பிஓ ரீலான்ச் ஆகும்போது மட்டும் தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் கையில. நல்லா நோட் பண்ணீங்க. உங்களுக்கு அமௌண்ட் ரீலான்ச் ஆகும்போது மட்டும் தான், நீங்க மெயில் பண்ணி நீங்க அமௌண்ட் வாங்குறீங்கன்னா, ரீஃபண்ட் வாங்குறீங்கன்னா, உங்களுக்கு ரீலான்ச் ஆகும்போது மட்டும் தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அதுவும் ஏன்னா எஸ்பிஓட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆர்பிஐ அதாவது லாக் பண்ணிட்டாங்க. அதனால வந்து எந்த அமௌண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்க அமௌண்ட் போட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால உங்களுக்கும் அமௌண்ட் போட முடியாது. ஸோ மெயில் பண்ணா மட்டும், மெயில் பண்ணாலும் அமௌண்ட் இப்போ கிடைக்காது, உங்களுக்கு ரீலான்ச் ஆகும்போது மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா அப்பதான் அவங்க புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதனால நான் ஒரு சஜஷன் சொல்றது என்னன்னா, நீங்க எஸ்பிஓ சப்போர்ட்டும் பண்ண தேவையில்ல, சப்போர்ட் பண்ணாமே இருக்க தேவையில்ல. பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படியும் உங்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது பழைய ஆளுங்கலாம் இப்போ காசு கட்டினவங்களுக்குலாம் ரீஃபண்ட் தரணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, நீங்க எஸ்பிஐ லான்ச் ஆகும்போது உங்களுக்கு பழைய யூசர்ஸ் இருந்தால் காசு கட்டி ஜாயின் பண்ணியிருப்பாங்க, 6500 அந்த மாதிரி பிளான்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க காசு கட்டி, அவங்களுக்கும் அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன பெனிஃபிட் இருக்கு போகுதுன்னா, நீங்க எஸ்பிஓ சப்போர்ட் பண்ணாலும் காசு தரதான் போறாங்க, நீங்க சப்போர்ட் பண்ணாலும் காசு தரதான் போறாங்க. ஸோ நீங்க கொஞ்சம் லான்ச் ஆகிற வரை வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிடும். எப்படி பார்த்தாலும் இப்போ இன்கேஸ் ஒர்க் நடந்துச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிருமே, எப்படியுமே ரீஃபண்ட் அவங்க தரம் தானே ஒத்துன்னு இருக்காங்க, அதனால கிடைச்சும் அமௌண்ட். ஸோ நீங்க வெயிட் பண்ணா போதும், அமௌண்ட் கிடைச்சிடும். என்னோட சஜஷன் தான் இது. அப்புறம் எஸ்பிஓ உங்களுக்கு பிடிச்சி அதுக்கப்புறமா எஸ்பிஓ ரீலான்ச் ஆனதுக்கு அப்புறம் மெயில் எல்லாம் பண்ணிட்டு இன்கேஸ் உங்களுக்கு ரீஃபண்டும் வந்துருதுன்னு வச்சுங்க, எஸ்பிஓ லான்ச் ஆகி ஒர்க் நடந்துட்டே இருக்குது, நல்லா ஜாயினிங்லாம் நிறையா போயிட்டு இருக்கு, அப்போ நீங்க ஆசைப்பட்டு போய் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. மெயில் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேன் கார்டும் உங்களோட பேங்க் புக்கும் அவங்க லாக் பண்றாங்க, பிளாக் பண்ணி சஸ்பெண்ட்ல போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நீங்க ஜாயின் பண்ணாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க, நீங்க புதுசாக ஜாயின் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? அதனால வந்து
வந்து நீங்க வெயிட் பண்றது தான் என்னோட சஜஷன். அப்படி இல்லைன்னா நீங்க உங்க அமௌண்ட்டை வாங்கிட்டு தாராளமா போலாம். இது என்னோட சஜஷன் தான். நான் எஸ்பிஓ கிட்ட காசு வாங்கல. எஸ்பிஓ பத்தி நான் புகழ்ந்து பேசல. புரியுதுங்களா? இது என்னோட சஜஷன். ஜஸ்ட் ஒரு சஜஷன். அவ்வளவுதான். என்னோட வீடியோ பார்க்கறவங்களுக்கு ஒரு சஜஷன் நான் கொடுக்குறேன் அவ்வளவுதான். எஸ்பிஓல ஃபியூச்சர் கான்செப்ட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த கான்செப்டை இப்போ கொண்டு வர போறாங்க. அது என்ன கான்செப்ட்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலா போயிட்டு ஒர்க் பண்ணியிருந்தோம். நம்ம ஒரு பிளான் வாங்குவோம் பாத்தீங்களா, 2000, 6500. இந்த பிளானுக்கு காசு கட்டுறோம் பாத்தீங்களா, இது வந்து நம்ம எஸ்பிஓ கட்டல. எஸ்பிஓல இருந்து ஒரு கிளவுட் வாங்குவோம். அவ்வளவுதான். கிளவுட்னா என்னன்னு தெரியாதவங்க சொல்லிடுறேன். நம்ம இப்போ மொபைல்ல ஒரு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவோம்ல, 32 ஜிபி இல்ல 128 ஜிபி இல்ல 64 ஜிபி யூஸ் பண்ணுவோம்ல, மொபைலே இருக்கு பாத்தீங்களா ஸ்டோரேஜ். இது வந்து நம்ம ஒரு ஆன்லைன்ல வாங்கி வச்சிருந்தா அதுல நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். போட்டோ வந்து நீங்க அதுல டீட்டெயிலா ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா இன்னொரு நாளைக்கு யூஸ் பண்ணி அதை பார்த்துக்கலாம். இல்லை எடிட் பண்ணி எது பண்றதுனால அப்படி அது உங்களுக்கு பெருசா சாதாரணமா யூஸ் பண்றவங்க மெமரிஸா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. கூகுள் போட்டோஸ் வந்து அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான். புரியுதுங்களா? அந்த மாதிரி மெத்தட்ல ஒரு கிளவுட் வாங்கி வச்சிருக்கோம். ஏன் ப்ரோ இவ்வளவு காஸ்ட் கொடுத்து வாங்குறாங்க, கிளவுட் வந்து கம்மியாவே கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கிளவுட பத்தி தெரிஞ்சவங்க கேட்கலாம். இது என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். கிளவுட் வந்து நம்ம மாசம் கட்டுற மாதிரி வரும். இது வந்து லைஃப் டைம்ல தராங்க. அதனால வந்து 2000க்கு 5 ஜிபி கிளவுடும் 6500 15 ஜிபி கிளவுடும் தராங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண போறதே அந்த கிளவுட்ல தான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திரும்பி பார்க்குற பக்கம் எஸ்பிஓ, திரும்பி பார்க்குற பக்கம் எஸ்பிஓ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்தாதான் நமக்கே தெரியும். திரும்பி பார்க்குற பக்கம்லாம் எப்படி எஸ்பிஓ வரும் அப்படின்றது. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சஜஷன் தானா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கும் அதே தான். நானும் வந்து ஒரு சரியான நார்மலா வீட்டுல இருக்க ஒரு அன்எம்ப்ளாய்டு தான். சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னோட வீடியோ பாக்குறவங்க ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தம்ப்நெயில், அதாவது யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ வரும் பாத்தீங்களா, அந்த போட்டோ பார்த்துட்டுலாம் வந்து கமெண்ட் பண்ணி கழுவி வீடியோ ஃபுல்லா பாருங்க, அது என்ன கான்செப்ட் இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எங்க திட்டுங்க. வீடியோ ஃபுல்லா பாக்காம அதை திட்டுறீங்க, இதெல்லாம் ஒரு நியாயமா இருக்குதா சொல்லுங்க. அப்புறமா சில பேர் வந்து வீடியோ ஒரு நிமிஷம் பாக்குறீங்க, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதுலயே திட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும், நான் என்ன சொல்றேன்றதே புரியும். ஆல்ரெடி ஒரு கமெண்டர் வந்து நம்மள திட்டி இருந்தாரு ஆல்ரெடி, வீடியோ ஃபுல்லா பார்க்காம. அப்படி இருக்கும்போது சாதாரணமா திட்டுறது சரி. நம்ம வீடியோ பார்த்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து உங்களுக்கு புரியலன்னா ஏதாச்சும் குறை இருந்தா கண்டிப்பா திட்டுங்க. திட்டுறது தப்பு இல்லை. வீடியோல குறை இருந்தா திட்டலாம். சும்மாலாம் திட்டக்கூடாது. புரியுதுங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல ஒரு சேனல் இருக்கு, எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வேணும்னா அதை ஃபாலோ பண்ணிங்க. என்னோட சேனலுக்கு ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணோம், என்னோட டீம்ல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணா நீங்க அதை ஃபாலோ பண்ணி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வரும்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்லேயே அப்டேட் வரும். வீடியோ பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க அப்படியே டெக்ஸ்டா படிச்சிங்க. சங்கர் சார் உங்களுக்கு 1 மணி நேரம் ஆடியோ, 2 மணி நேரம் ஆடியோ, 3 மணி நேரம் ஆடியோ போடுறாருன்னா உங்களுக்கு அதை 10 நிமிஷத்துல படிக்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. இதுக்கப்புறம் நிறைய டெக் அப்டேட்லாம் நான் கொடுக்க போறேன். நிறைய ஸ்கேம் பத்திலாம் நான் சொல்ல போறேன். அதனால அது உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு வாட்ஸ்அப் சேனலோடது. அதை போயிட்டு அதை ஃபாலோ பண்ணீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? பாய்.